ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய இது மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ கூட்டம் கூடியிருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருக்கும். ஏன் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலையா, இல்லை கம்யூனிகேட் பண்ணதில் இவங்க ஆக்ஷன் எடுக்கலையா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது, ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணணும்? ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு, ஒரு ப்ராபபிலிட்டி பண்ணியிருப்பாங்க, இத்தனை பேர் வருவாங்க, மேக்சிமம் இவ்வளவு மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்து ஏன் அந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல எனக்கு இன்னும் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்காக இறந்தாங்களோ அவங்க சேஃபா தான் இருக்காங்க. யாரு இதை இனிஷியேட் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்றாங்களோ அவங்களும் சேஃபா தான் இருக்காங்க அவங்கவுங்க இடத்துல. இறந்தது ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மக்கள். ஏண்டா அறிவுங்கிறது சுத்தமாவே கிடையாதா? குழந்தைங்களுமாடா கூப்பிட்டு போவீங்க? கர்ப்பிணி பெண்ணும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. நமக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டோம். ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள், இப்போ ரீசெண்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், எங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. நாங்க ஒன்னும் பெரிய புடுங்கிகளோ புளுத்திங்களோ கிடையாது. உங்களுடைய செல்ஃப் growthல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா இருங்க. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பாருங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை தான். மறுபடியும் ஒரு தடவை இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.